கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலும் கூட கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? எல்லாருக்குமே கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட எல்லாருமே நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். நாம மட்டுமல்ல, இன்னும் ஆண்டவரை அறியாத எத்தனையோ மக்களுக்கு நம்ம ஆண்டவருடைய நற்செய்தியை, ஆண்டவருடைய பிறப்பை நம்ம என்ன பண்ணணும், நம்ம சொல்றவங்களா நம்ம இருக்கணும். எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்? இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள். அவருக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியுமா? எங்க அப்பாட்ட நாங்க கிறிஸ்துமஸ் அப்போ எப்பயுமே கேட்போம், எப்ப எங்களுக்கு சின்ன பிள்ளையில எங்களுக்கு கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்ப எங்க அப்பா கேட்பாரு, இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள்னு சொல்லுவாரு. நாங்க சொல்லுவோம், ஏசப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு. அப்ப ஏசப்பாவுக்கு தானே நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். ஆனா வேதத்துல பார்க்கிறோம், இந்த சிறியர்ல ஒருவனுக்கு நீங்க எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், நம்ம படிச்ச வசனம். சிறியர்னா யாரு? நம்ம நினைச்சுக்கிற கூடாது சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிற கூடாது. திக்கற்றவங்க, அனாதைங்க, யாருமே இல்லாம இருக்கிற மக்கள், வியாதியஸ்தர்கள். இந்த நாளில எனக்கு ஆதரவே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கதான் சிறியர்கள். யாரெல்லாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க? கொடுக்கவே இல்லை. யாரெல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்க? கொடுக்கவே இல்லை. ஒரு பீஸ் கேக்கு கொடுத்தோமா? கொடுக்கல. ஏன்னா என் குடும்பத்துல 4 பேர் இருக்கமா, என் அப்பா அம்மா, என் மாமனார், என்னுடைய கொழுந்தனார், அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறோம், காஸ்ட்லியா எடுத்து கொடுக்கிறோம். ஆனா நம்முடைய கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கணும், எப்படி கொண்டாடப்படணும் அப்படின்னா, ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம என்ன பண்ணணும். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன நீங்க மாறுதலா பேசுறீங்க, கிறிஸ்துமஸ் அப்ப கொண்டாட கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு கேட்பீங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடலாம். ஆனா நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நான் நம்முடைய சபைக்கு சொல்லுகிறதான வார்த்தை இதுதான். கொண்டாடுங்க, தவறே இல்லை. இனிப்பு கொடுக்குறீங்களா கொடுங்க. ஆனா நீங்க கொண்டு போய் கொடுக்கும் பொழுது சும்மா கொடுக்காதீங்க, கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லாதீங்க. அவருடைய பிறப்பை குறித்து, அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக வந்தார், அவர் உங்களுக்காக வந்தார். கிறிஸ்துமஸ் எல்லாருமே நமக்கு வாழ்த்துதல் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நீங்க ஒரு ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுத்து, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கும் பொழுதுதான் அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு கிறிஸ்துமஸ். வேதத்துல நிறைய பிறந்த நாள் கொண்டாட்டங்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடினாங்க. ஆனா இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு நாள் ஒரு விசேஷமான நாள். அது நம்ம பார்க்கிறோம். எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதான ஒரு நற்செய்தி. ஆண்டவர் பிறப்பு அதுதான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணும். நாம மட்டுமல்ல, நம்ம புது ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் கொடுத்தது. ஆனா ஏழை எளிய மக்களை இந்த நாட்கள்ல நம்ம நினைவு கூறணும். இன்னைக்கு மட்டுமல்ல, நிறைய பேர் நினைப்பாங்க கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் கொடுத்தா போதும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க. எல்லா நாளுமே ஆண்டவருக்குள்ளாக என்னைக்கு நம்ம வந்தோமோ அன்னையில இருந்து நமக்கு கிறிஸ்துமஸ் தான். அன்னையில இருந்து நமக்கு சந்தோஷமான நாள் தான். ஏன் அப்படின்னா, வறுமையில இருந்தோம், ஆண்டவர் அறியாம இருந்தோம், ரொம்ப பின்வாங்கின ஒரு நிலைமையில இருந்தோம், ஒரு நம்மளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தோம். ஆண்டவருடைய பிறப்பின் மூலமாக எனக்காக ஒருத்தர் பிறந்தார், என்னுடைய ரட்சிப்பிற்காக, என்னுடைய சந்தோஷத்திற்காக ஒருத்தர் பிறந்தார்ன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்குள்ளாக வந்தோம். இன்னும் ஆண்டவர் அறியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கும் சபையில காணப்படுகிறதான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க என்ன பண்ணணும், இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒரு முடிவெடுங்க. இந்த வருஷத்துக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் எடுப்பேன். நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, நம்ம பிறந்துட்டோம், அந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து வந்துட்டோம். ஆனா நம்முடைய பிறப்பு இன்னும் ஞானஸ்தானத்திற்குள்ளாக நான் போகணும். அதுதான் உண்மையான பிறப்பு. நம்ம ஆண்டவருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்து நமக்குள்ளாக பிறக்க வேண்டும். அப்போ இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைங்க இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்காக அந்த உலகத்துல பிறந்துட்டீங்க, நான் உங்களுக்குள்ள நீங்க என்னை தெரிஞ்சு கொண்டுட்டீங்க. ஆனா நான் இன்னும் ஒரு மறுபிறப்பு பிறக்கணும். நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த புது வருஷத்துக்குள்ளாக நான் ஞானஸ்தானம் எடுத்து உங்க பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிற ஒரு பாத்திரனா என்னை மாற்றுங்க. நம்ம சபைக்கு வர்றோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது நம்ம வாசல்ல நிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம பிரவேசிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அதுக்கு எது அப்படின்னா மறுபிறப்பு. நம்ம ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்த்துதலை சொல்றோம், புது ட்ரெஸ்
போடுறோம். ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படி கொண்டாடுகிறோம். அதுதான் என்னுடைய செய்தி. நம்ம மத்தவங்களுக்கு இனிப்பு கொடுத்து நம்ம கொண்டாடுறோம், நல்லது, ரொம்ப நல்லது. ஆனா ஏழை எளிய மக்களையும், திக்கற்ற பிள்ளைகளையும், ஏழைகளையும் நீங்க நினைவு கூறுங்க. இந்த நாள்ல உங்களுக்கு என்ன இருக்கிறதோ, ஒரு சாக்லேட் தான் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த சாக்லேட்டை கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் நாளை நீங்க கொண்டாடுங்க. உங்க எல்லாருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். இந்த புது உடன்படிக்கைகள் ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களால இயன்ற உதவிகளை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.